செல்லம்.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. وقال الله تبارك وتعالى: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا. وقال النبي صلى الله عليه وسلم أيضا لما سئل عن صوم شهر شعبان: ذلك شهر بين رجب ورمضان يغفر الناس فيه وفيه ترفع الأعمال إلى الله تبارك وتعالى، فأنا أحب أن يرفع عملي وأنا صائم. رواه الإمام النسائي في سننه. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள் புரிவானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை தினமும் பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதல் அடியேனாகிய எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, காலத்தினுடைய தேவையை கருதி அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு எனக்கு குறிக்கப்பட்ட அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலங்களையும் நேரங்களையும் மாற்றி மாற்றி அவனுடைய சக்தியை அல்லாஹ் மாத்திரம் வெளிப்படுத்தாமல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவதை போன்று மனிதர்களிடத்திலிருந்தும் அல்லாஹ் சில மாற்றங்களை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சூரா ஃபுர்கானிலே பேசும் பொழுது وَهُوَ الَّذِي جَعَلَ اللَّيْلَ وَالنَّهَارَ خِلْفَةً لِمَنْ أَرَادَ أَن يَذَّكَّرَ أَوْ أَرَادَ شُكُورًا. அல்லாஹ் தஆலா தான் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி ஒன்றன்பின் ஒன்றாக காலங்களை மாற்றுகிறான், நேரங்களை மாற்றுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையில் பல கட்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி மாறி வருகின்ற அந்த சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா தான் ஏற்படுத்துகின்றான். ஒன்று அல்லாஹ்வுடைய வல்லமை, இன்னொன்று அல்லாஹ் இந்த சூறாவிலே விளங்கப்படுத்துவதை போன்று லிமன் அராத அன் யذكر أو أراد شكورا. அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தன்னை மாற்றி அல்லாஹ் தஆலாவினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்
29 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் இந்த ரமலானை சரியான முறையில் பாக்கியம் பொருந்தியதாக வரக்கூடிய இந்த ரமலானை நல்லவர்கள் செய்து தனது வாழ்க்கையை ஈடேற்றத்துக்குரிய வாழ்க்கையாக மாற்றுவதற்காக வேண்டி 3 மாதங்களுக்கு முன்னாலே தயாராகி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்னரிருந்து இந்த ரமலானை யா அல்லாஹ் அடைய வைத்து விடு என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானிலே ஏனைய எந்த மாதங்களிலும் நோன்பு நோட்காத மாதிரி நோன்பு நோற்று காட்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி தான் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள், பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேறு எந்த மாதத்திலும் ரமலானை தவிர அதிகமாக நோன்பு நோற்றதை நான் கண்டதில்லை. ஆனால் நீங்கள் ஷஅபானில் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இருக்குகின்ற மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக சொன்னார்கள், இந்த மாதம் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட மாதம். அநேகமான மனிதர்கள் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்துவது கிடையாது. நிறைய மனிதர்கள் இதனை கணக்கெடுக்காமல் பராமுகமாக இருந்து விடுவார்கள். ஏன்? இதற்கு அடுத்த மாதம் ரமலான் என்பதாக நினைத்து நோன்பு நோட்பதை விட்டு விடுவார்கள், குர்ஆன் திலாவத் ஓதுவதை விட்டு விடுவார்கள், ஏனைய நல்ல காரியங்கள் செய்வதை விட்டு விடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சில மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களை கூட நினைத்து தௌபா செய்யாமல் பராமுகத்தில் இருந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று காட்டினார்கள், இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றால் அல்லாஹ் இந்த மாதத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள் செய்யக்கூடிய முழு அமல்களையும் அல்லாஹ் பார்க்கின்ற மாதம் தான் இந்த மாதம். நபி அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நானும் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற இந்த மாதத்திலே நானும் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு சிறப்புகளையும் மாண்புமிகு மகிமைகளையும் கொண்டதுதான் இந்த ரமலானுடைய இந்த மாதத்துக்கு முன்னால் வருகின்ற ஷஅபானுடைய மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, எமக்கு முன்வாழ்ந்த சிறப்பு சாலிஹ்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் என்றால், அவர்கள் எங்களை போன்று தொழில் செய்தவர்கள் தான், பெரும் பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இமாம் அஹ்மத் பின் இமாம் இப்னு ரஜப் அல்-ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய லவாஹிகுல் மஆரிஃபில் எழுதும் பொழுது சிலருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய கடைகளை மேலதிகமான நேரத்தில் மூடிவிடுவார்களாம். ஏனென்றால் ரமலானுக்கு முன்கூட்டியே ஷஅபானில் இருந்து அமல்கள் செய்து தயாராகுவதற்காக வேண்டி சொல்லுவார்களாம், ஷஹ்ருல் குர்ரா, இந்த ஷஅபானுடைய மாதம் அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய காலம் சிறந்த காலமாக இருந்தது, பிரச்சனைகள் குறைந்த காலமாக இருந்தது, சோதனைகள் குறைந்த காலமாக இருந்தது. ஆனால் உலகத்தில் சகோதரர்களே, அந்த காலங்கள் நேரங்கள் மாறி மாறி வரும் பொழுது அந்தந்த சந்தர்ப்பங்களில் சகோதரர்களை அதற்கு ஏற்றால் போல் பயன்படுத்தி சீதவிகளாக மாறினார்கள். அதனால் தான் சகோதரர்களே, அவர்களுடைய பெயர்கள் இன்று வரைக்கும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் முழு மனிதர்களுடைய அமல்களும் உயர்த்தப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அமல்களில் உள்ள ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற தனிப்பட்ட வேலைகள், தனிப்பட்ட பொறுப்புகள். இதை பற்றி ஒவ்வொரு மனிதனும் கியாமத்துடைய நாளில் விசாரிக்கப்படுவான். இதை எனது ஊர் மக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான். எனது குடும்பத்தை சார்ந்த
அது போன்ற ஒரு பகுதி, இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது சகோதரர்களே, பொது பணிகள், பொது சேவைகள், பொது வேலை என்று வரும் பொழுது இது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதனை பற்றி அல்லாஹ் தஆலா சகோதரர்களே கியாமத்துடைய நாளையில் இதனிடத்திலும் தனிப்பட்ட விசாரணை இருக்குது. ஏனென்றால் இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்தி பேசியிருக்கிறது. எந்த அளவு இஸ்லாம் பேசியிருக்கிறது என்றால், ஒரு மனிதர் பாதையில் செல்லும் பொழுது ஏனைய மனிதர்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு ஒன்றை பாதையில் கண்டால் அதனை தூரமாக்கிவிட்டு அதனை ஒதுக்கிவிட்டு போனால் சதகா என்று பேசிய மார்க்கம் இது. சகோதரர்களே, அப்படி பேசிய மார்க்கம் அனைவரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் தஆலா நன்மை தர மாட்டானா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எமக்கு முன்பாண்டவர்கள் தான் இன்று உலகம் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா சான்றிதழ் கொடுத்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருத்தி கொண்டு விட்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருத்தி கொண்டு விட்டார்கள் என்று பேசுகின்ற சஹாபாக்கள் சகோதரர்களே, இன்று நாம் நினைப்பதை போன்று எனது பிரச்சனை இல்லை, இது எனது வேலை இல்லை என்று அவர்கள் பார்க்கவில்லை. சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் எதிரிகளால், காபிர்களால் முஸ்லிம்களுக்கு கடும் பிரச்சனைகள் வந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதி வந்தது நபி அவர்களை ஹிஜ்ரத் செல்லுமாறு, நபி அவர்களை கொல்வதற்காக வேண்டி, நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவுடைய பெரும் பெரும் தலைவர்கள் சுற்றி வரைகிறார்கள், தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சகோதரர்களே சௌர் குகையிலே வந்து புகுந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது என்னுடைய பிரச்சனை இல்லை, இது நபி அவர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று பார்த்திருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ந்து நபி அவர்களோடு சௌர் குகை இருக்க வேண்டிய தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சௌர் குகைக்குள் இருந்தார்கள். நபி அவர்கள் சௌர் குகையை வந்து அடைவதற்கு முன்னர் சகோதரர்களே அங்கிருந்து நபி அவர்களுக்கு ஒரு ஏற்பாடையும் செய்தார்கள். இதுதான் முன்னோர்கள் சகோதரர்களே எமக்கு வாழ்ந்து காட்டிய முறை. மற்றவருடைய பிரச்சனையையும் தன்னுடைய பிரச்சனையாக பார்த்தார்கள், மற்றவர்களுடைய வேலையும் தன்னுடைய வேலை என்று பார்த்தார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு சுயநலம் இருக்கவில்லை, அவர்களிடத்தில் இருந்தது பொது நலன் மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்த பொழுது சகோதரர்களே, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண், இன்று இஸ்லாம் வரலாறு பேசுகின்றது, 2 துணிகளை பிடித்து ஒன்றை சாப்பாடு சகோதரர்களே அந்த பொட்டணத்தை கட்டுவதற்காக வேண்டிய ஒரு பகுதியை கொடுத்தார்கள், இன்னொன்றை தனது முந்தானையாக போட்டுக் கொண்டார்கள். லாதுன் நிதாகை என்று இஸ்லாமிய வரலாறு போற்றப்படுகிற ஒரு பெண் தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த பெண் சகோதரர்களே தனது தந்தைக்காக வேண்டியும் தனது மச்சினன் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக வேண்டியும் சகோதரர்களே பொது நலம் பார்த்த பெண்மணி. சகோதரர்களே, பொது வேலை என்றால் முன்வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை புரட்டுகின்ற நேரம் சகோதரர்களே தங்களால் முடியுமான அத்தனையும் செய்திருக்கிறார்கள், அத்தனையும் செய்திருக்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு ஜனாஸா வருகிறது என்றால் சகோதரர்களே, ஊரில் 1500 பேர் இருந்தால் சகோதரர்களே, நாட்டில் இல்லாதவர்களை விட்டு விடுங்கள், ஊரில் இருக்குகின்றவர்கள் ஜனாஸாவில் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதுவும் இஸ்லாமின் பரிபூர்ணமான ஒரு முஸ்லிம் என்பதை ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி சொன்னார்கள். 6 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்றே, அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று இருக்குது சகோதரர்களே, ஒரு மையத்து ஊரிலே விழுந்து விட்டால், ஒரு ஜனாஸா விழுந்து விட்டால், ஊரினுடைய ஒரு பொது சேவை வந்து விட்டால் சகோதரர்களே அதற்கு கலந்து கொள்கின்றவர் அவர் பூர்த்தியான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே ஹிஜ்ரி 6 அல்லது 7 என்று நினைக்கின்றேன் அகலி போருடைய தினம் வருகின்றது. மதீனாவை சூழ சகோதரர்களே அகலி தோண்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு
சகோதரர்களே, தனது பிரச்சனை இல்லை என்று ஒதுக்கவில்லை. அவர்களோடு இருந்த அன்சாரிகள், அவர்களோடு இருந்த முஹாஜிர்கள், இது நபி அவர்களுடைய பிரச்சனை, இது முஹாஜிர்களுடைய பிரச்சனை என்று ஒதுக்கவில்லை. சகோதரர்களே, முழு நபர்களும் இறங்கினார்கள் அகலை கொண்டுவதற்காக வேண்டி. இதுதான் சகோதரர்களே முன்னோர்கள் எமக்கு காட்டி தந்த வழிமுறை. ஒரு பொது வேலையா அனைவரும் ஒன்று சேருவார்கள். இஸ்லாம் என்பது சகோதரர்களே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுமாறு சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல. தனிப்பட்ட ஒரு நபரை சகோதரர்களே இஸ்லாம் குறிவைத்து எதையும் சொல்லவில்லை. இது எத்தனை வகையான வியாபாரங்களை இஸ்லாம் பேசுகிறது. ஏன் அது இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பாக இருந்து விடக்கூடாது. கூட்டு வியாபாரம் என்று பேசுகின்றது. ஏனென்றால் ஒரு வியாபாரத்தை ஒரு மனிதனால் தனிப்பட்ட ரீதியில் செய்ய இயலாத கட்டம் இன்னொரு மனிதனை நாடி அவர்களோடு கூட்டு வியாபாரம் செய்யுமாறு இஸ்லாம் பேசுகிறது. இவ்வளவு ஒத்துமை பேசுகின்ற மார்க்கம் தான் சகோதரர்களே இஸ்லாம். ஆனால் நாம் தான் இன்று அவர்களுடைய வேலை என்று, அவர்களுடைய பணி என்று, நாம் கலந்து கொள்ள தேவையில்லை என்று நாம் தான் பங்கு பிரித்து விட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கவலையான செய்தி என்றால், மாற்று மதத்து சகோதரர்களை பாருங்கள். ஒரு சப வீடு விழுந்து விட்டால், ஒருத்தன் இறந்து விட்டால், முழு பேரும் ஒரே நிறத்தினுடைய ஆடை. ஆனால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அவர்களுக்கு இவ்வாறு அணிந்து கொண்டு போனால் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லி, ஆனால் அனைவரும் ஒரே நிறத்தினுடைய ஆடை, அனைவரும் கடையை இழுத்து மூடுவார்கள். ஒரு பொது சேவை என்றால், ஒரு பொது வேலை என்றால், அவருடைய அடக்கஸ்தலத்தில் ஒரு பொது வேலை என்றால், அல்லது பாடசாலையில் ஒரு பொது வேலை என்றால், அல்லது அரசு நிறுவனங்களிலுடைய நாம் அனைவருக்கும் உரிய பொது வேலை என்றால் அனைவரும் சென்று விடுவார்கள். நாம் இவைகளை கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்னும் படிப்பினை பெறவில்லை. அவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். ஊரில் ஒரு பிரச்சனை அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஊரில் ஒருவருக்கு கஷ்டம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஊரில் ஒருவருக்கு நோயாக இருக்கிற அனைவரும் நோய் விசாரிக்க செல்வார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு தெரிந்த நற்காரியங்கள் நாம் இன்று அறியாதவர்களை போர் உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அவ்வாறு பேசவில்லை. இஸ்லாம் அவ்வாறு பேசவில்லை. சகோதரர்களே, சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பிரட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலியை தூண்ட அந்த குழிக்குள் இறங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே கல்லு கட்டப்பட்டிருந்தது பசியால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிக்கசியை கையில் எடுத்தார்கள், எடுத்து அடித்தார்கள். சகோதரர்களே, அதில் உடைக்க முடியாத ஒரு பாறாங்கல்லை ரசூலுல்லாஹ் உடைத்தார்கள். அன்சாரிகள் இறங்கினார்கள், முஹாஜிர்கள் இறங்கினார்கள். முழு பேரும் அந்த அகழியை தோண்டுகின்ற அந்த பணியில் நானும் ஒரு பங்குதாரியாக மாற வேண்டும் என்று விரும்பி சகோதர அகழியை தோண்டி பிடித்தார்கள். சகோதரர்களே, முழு நபர்களும் முழு ஊர் மக்களும் ஒன்று சேரும் பொழுதுதான் சகோதரர்களே ஒரு விடயத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅத், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கின்ற வேலையில் தான் இருக்குது. சகோதரர்களே, நாங்கள் பங்கு பிரிச்சோம் என்றால் சகோதரர்களே, நாங்கள் வேறாக மாறினோம் என்றால் சகோதரர்களே, ஒரு விடயத்தை செய்து முடிக்க முடியாது. ஒரு விடயத்தை செய்து முடிக்க முடியாது. எமது கண்களால் நாங்கள் எத்தனை விடயங்களை பார்க்கிறோம் சகோதரர்களே, எத்தனை ஊர்களை நாங்கள் தாண்டி செல்கிறோம் சகோதரர்களே. சகோதரர்களே, முழு ஊரும் சேர்ந்து தான் ஒரு வேலையை செய்கிறார்கள். முழு ஊரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆனால் பூர்த்தியாக முடிஞ்சிருக்குது. ஏன்? என்னால இந்த பணியில ஏண்ட ஒரு பங்காக இருக்கவும். சில சஹாபாக்கள் இவ்வளவு கஷ்டமான ஒரு யுத்தம் நடந்தது. கஸ்வத்து தபூக் மிகவும் கஷ்டகரமான ஒரு காலம். ஏனென்றால் எல்லா சஹாபாக்களும் அறுவடை செய்கின்ற அந்த காலம், எல்லாரும் காசி கையில இல்லாத காலம் அது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக இயலாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது. ஆனால் சில சஹாபாக்கள் அழுதார்கள். சில சஹாபாக்கள் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கான வாகனங்கள் என்னிடத்தில் இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம் இருந்தது, நானும் அந்த யுத்தத்தின் பங்குதாரியாக மாறணும் என்று. அவருடைய எண்ணம் இருந்தது, என்னால முடியுமான பங்களிப்புகளை நான் செய்ய வேண்டும் என்று தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா
தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். அவர்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஏன்? அவர்களுக்கு உண்மை எது என்று தெரியும். அவர்களுக்கு எதில் நன்மை இருக்குது என்று தெரியும். அவர்களுக்கு எதில் எமது வாழ்க்கையுடைய செழிப்பு இருக்கிறது தெரியும். அதனால் அவர்கள் சந்தர்ப்பம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு போக ஏறாம இருக்குது, எங்களுக்கு போக ஏறாத சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்குது என்று கவலையால் அழுதார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய நியத்துக்கு அல்லாஹ் முழு கூலியையும் எழுதினார். சிலர்கள் போவார்கள், சகோதரர்களை பேருக்கும் புகழுக்கும் ஊர் பேச வேண்டும் என்று பெயர் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போவார்கள். ஆனால் சிலர்கள் ஊரில் போகாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற கூலியை பார்த்தால் போனவருக்கு கூட கொடுக்காத கூலியாக செய்வார். ஏன்? அவருடைய எண்ணம் நல்ல. சில சஹாபாக்கள் அழுதார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கான வசதி இடத்தில் இல்லை, ஆனால் அல்லாஹ் தஆலா எண்ணத்துக்கு கூலி எழுதி விட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் முன்னோர்களுடைய பொறுப்பாக இருந்தது. அவருடைய பண்பு இப்படித்தான் இருந்தது. சகோதரர்களே, அந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் யோசிப்போம். ஒரு பாடசாலையினுடைய ஒரு பொது வேலை எமது பிள்ளைகள் படிக்கின்றது, ஆனால் அரசாங்கத்தால் அல்லது பள்ளியால் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தால் அனைவருக்கும் ஏதாவது ஒரு உதவி வரும் என்றால் அனைவரும் செல்கின்றோமே சகோதரர்களே. ஆனால் அதே பாடசாலையால், அதே நிறுவனத்தால், அதே பள்ளியால் சகோதரர்களே ஒரு பொது வேலைக்கு அழைத்து விடுக்கப்படும் பொழுது சகோதரர்களே, ஏன் நாம் ஒரு தரப்பினரை மாற்றம் நாங்கள் சாட்டுகின்றோம்? ஏன் நாம் அதில் பங்குதாரர்களாக மாறாமல் இருக்கிறோம்? சகோதரர்களே, இந்த சிந்தனை எல்லாம் மாற்றும் அந்த சகோதரர்களை பார்த்து நாம் படிக்க வேண்டிய பாடம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற அந்த பணி இருக்கிறதே, உங்களோட தனி பொறுப்புகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ் இதனை பற்றி கியாமத்தில் விசாரிப்பதை போன்று, இதற்கு நன்மை இருப்பதை போன்று சகோதரர்களே, பொது பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு செய்யும் பொழுது அதற்கும் நன்மை இருக்குது. இந்த அமலையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் எழுதுகிறார். வஃபீஹி துர்ஃபஉல் அஅமாலு இலல்லாஹி தஆலா. இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இந்த அமலையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். சகோதரர்களே, எமது பாவங்களையும் பார்க்கிறான், எமது நன்மைகளையும் பார்க்கிறான். சகோதரர்களே, இவ்வளவு அருள்கள், இவ்வளவு கண்ணியங்கள் சகோதரி சிறந்தது யாரா பாக்கியத்தை கொடுத்தது தந்த சுமந்து வந்திருக்கிற மாதம் தான் சகோதரர்கள் இந்த மாதம். இந்த பணிகள் எல்லாம் நாம் அரசு நிறுவனங்களால, எங்களது பள்ளி வாயில்களின் ஊடாக, பாடசாலைகளின் ஊடாக, பொது நிறுவனங்களின் ஊடாக அழைத்து விடுக்கப்படும் பொழுது சகோதரர்களே, நாங்களும் அதில் ஒரு பங்குதாரர்களாக மாற வேண்டும். நாங்களும் அதில் எங்களுடைய கஷ்டத்தை செலவழிக்க வேண்டும். நன்மை சகோதரர்களே, சிரிப்புக்கு நன்மையை வழங்கிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் இஸ்லாம் மார்க்கம் சகோதரர்களே. ஆனால் சிரிப்பதற்கு சகோதரர்களே கஷ்டம் தேவையில்லை. ஆனால் அதற்கே நன்மையை இஸ்லாம் வாரி வழங்குகின்றது என்றால் சகோதரர்களே, நாம் கஷ்டப்பட்டு எமது வியர்வையை சிந்தி, எமது காலங்களை செலவழித்து, நேரங்களை செலவழித்து தியாகம் செய்கின்ற அந்த அமலுக்கு அல்லாஹ் கூலியை தரமாட்டானா? தருவான் சகோதரர்களே. இதனைத்தான் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த மாதம் எங்களுக்கு படித்து தருகின்ற பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற அத்துணை அமல்களும் அல்லாஹ்விடத்தில் சகோதரர்களே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் இந்த மாதத்தில் பார்த்துதான் சகோதரர்களே நமக்கு கூலிகளை வழங்குகின்றான். இப்படியான இந்த மாதத்துடைய சிறப்புகள், இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் சகோதரர்கள் இவைகளை விளங்கி எதிர்வரக்கூடிய சகோதரர்களே ரமலானுடைய மாதத்தை நாம் நல்ல முறையில் கழித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய இதற்கும் இரண்டாரையும் பெற்று அல்லாஹ் விரும்புகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய பெற்றார்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய கல்வியை போற்றி ஆசான்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊர் மக்களை நீ கபூல் செய்து கொண்டு விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊர் மக்களை நல்ல சேவைகள், நல்ல பொதுப்பணிகளில் ஈடுபடக்கூடிய நல்ல மக்களாக மாற்றி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எமது முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ்
سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال نبينا محمد صلى الله عليه وسلم في خطبة مباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة وأكثروا الصدقة في السر والعلانية فالله تبارك وتعالى يقول واستغفروا الله لي فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله محذركم يوما عبوسا قمطريرا فقال نبينا محمد صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة وأكثروا الصدقة في السر والعلانية والله تبارك وتعالى يقول واستغفروا الله لي فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنه وفاطمة سيدة نساء أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضي الله تعالى عنهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم فاشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون